ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேத்து ஒரு ஆமை ஒண்ணு பயங்கரமா கத்திரி கிடந்துச்சுல்ல, நீங்க எல்லாரும் கூட பாத்திருப்பீங்க. அந்த ஆமைக்கு ஒரு தக்க பயிர் கொடுக்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ பதிவு. சோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க, ஓகேவா? முதல்ல அந்த ஆமை கத்திரி எடுக்கும் போது அதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு கேட்டீங்கன்னா, எதுக்கே இந்த ஆமைக்கு இவ்வளவுக்குள்ள கோவம் ரோசம் வருது? அதாவது திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் விஜய் அங்கிள் அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணாருன்னா, திமுக சைடுல கூட்டணி கட்சியில இருந்து பதிவு தாக்குதல் வரும். சரி, அவங்க கூட ஒரு நாள்ல கத்திரி போயிட்டாங்க. ஆனா இந்த ஆமையும் ஆமை குஞ்சுகள் தான் பாத்தீங்கன்னா டெய்லி உட்காந்து கத்திட்டு இருக்கு. சோ அதுக்கப்புறம் எனக்கு ஒரு உண்மை புரிஞ்சு, அதாவது இந்த ஆமையோட உண்மையான ஓனர் அவங்க தான். சோ அவங்க தான் இந்த ஆமையை வளர்த்துட்டு இருக்காங்க, அவங்களுடைய தேவைக்கு ஏத்தாப்புல அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சு. சரி, நம்ம அதை விட்டுறலாம். சரி, இப்ப இந்த ஆமை ஒரு புத்திசாலித்தனமா 2 கேள்விகளை விஜய்ல பார்த்து வச்சிருக்கல. சோ அதை பாத்திரலாம். அதாவது அவங்க அந்த ஆமை சொல்றாங்க, அதாவது போன மாநாட்டுல சிஎம் சார்ந்தவர் இந்த மாநாட்டில் அங்கலா மாட்டாரா எப்படிப்பா அப்படின்னு நக்கலா ஒரு கேள்வியா புத்திசாலித்தனமா அந்த ஆமை இருக்குது. ஆமை பார்த்து கேட்கிறேன், மிஸ்டர் ஆமை, இந்த மாதிரி கொஸ்டின் நீங்க எல்லாம் கேட்கலாமா? அதுக்கெல்லாம் கொஞ்சமாவது தகுதி இருக்கா? ஏன்னா போன மாசம் வரைக்கும் என் தம்பி என்ன எதிர்த்து அரசப்படாலும் அவன் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி பாட்டை வச்சுக்கிட்டு ஓட்டு பிச்சை கேட்டுட்டு, அதுக்கப்புறம் அந்த தம்பிக்கு எதிராக போற தொடுத்தீங்களே மானங்கிட்ட ஆமை, இதை பத்தினா நீங்க கேட்கலாமா? அதுக்கு எங்கேயாவது கொஞ்சமாவது இருக்குது பாத்தீங்கன்னா தகுதி இருக்கா? இல்ல எதை எதை யார் யார் கேட்கணும்னு விவசாயம் இல்லாம போச்சுப்பா. இவங்க பேசுறதுக்கு அதான் முன்னுக்கு பின்னு முரணா எப்படி பேசுறாரு அப்படின்ட்டு. அது காலங்காலமா முன்னுக்கு பின்னு முரணா பேசுறதுல பிஹெச்டி முடிச்சதே இந்த ஆமை தான். உருட்டு மன்னன் புழுகுரி மன்னனே பத்தி அந்த ஆமை தான், அன்னையில இருந்து இப்போ வரைக்கும். சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு எதிராக ஒரு கேள்வி கேட்க இதுக்கும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் தூக்கி பிடிச்சி அதாவது நறுக்குன்னு கேட்டாரு, அப்படி கேட்டாரு, இப்படி கேட்டாருன்னு பாத்தீங்கன்னா அந்த கம்மல்ல வரும்போது இந்த ஆமை குஞ்சு எல்லாம் கதறும்போது பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வருது. ஏன் எப்படிதான் உங்க ஆமைக்கு முட்டு குடிக்கீங்க அப்படின்ட்டு. ஆனா அந்த ஆமை குஞ்சுகள்ட்ட நிலைமை கொஞ்சம் பாவம் தான். ஏன்னா அண்ணன் திடீர்னாப்புல யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாரு, திடீர்னாப்புல யாருக்கு இருக்கான்னு தெரியாதுல்ல. அதனால இவங்க ரெடியா இருக்கணும். ஆமா எந்த பக்கம் போதோ அந்த பக்கம் முட்டு கொடுக்கணும். இந்த இந்த படத்துல வடிவேலு படத்துல முட்டுட்டு போக தெரியுமா, தண்ணி பீச்சிட்டு போகும் பின்னாடி போயிட்டு, அந்த மாதிரி ஆமை குஞ்சோட நிலைமை கேவலமா இருக்கு. எதுலயாவது ஒரு இதுல நிலைப்படாம இருக்கார உங்க ஆமை. ஏன்னா இது கேவலமா, இதை வச்சுட்டு நீங்க எப்படி பேச வரீங்க? இதுல இன்னொரு கொஸ்டின் அதான் கேட்டீங்கன்னா, விநாயகர் சதுர்த்திக்கு விஜய் அவர் வாழ்த்து சொல்லியிருக்காரு அப்படின்னு வரும்போது, அது தேர்தல் வருது இல்ல, அதனால தம்பி வந்து வாழ்த்து சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு. அடேங்க அப்பா. இதுக்கு முன்னாடி கிருஷ்ண செய்தியில இருந்து எல்லாத்துக்கும் தான் விஜய் வாழ்த்து சொல்லியிருக்காரு, எதுக்கு வாழ்த்து சொல்லலாம் இல்ல நான் கேட்கிறேன். உங்களை மாதிரியா திடீர்னு நம்ம தூக்கி பிடிக்கிறது, இதெல்லாம் பத்தி பேசுறதுக்கு என்னத்த சொல்றது? ஏன்னா இந்த ஆமை குஞ்சும் ஓடிது இருக்கு. சாட்டை வந்து பாத்தீங்கன்னா நேரத்தையே பாத்தீங்கன்னா விஜய் பாத்தீங்கன்னா அந்த விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொன்னதுக்கு பாத்தீங்கன்னா அதுக்கு போஸ்ட் போட்டுக்கோ பதிலடிக்கு. அதாவது பாத்தீங்கன்னா பெரியார் பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்திக்கு உடைக்கிற மாதிரி, அதாவது பெரியார் கொள்கை தலைவரா வச்சுக்கிட்டு இதுக்கு வாழ்த்து சொல்ற அப்படின்ட்டு. வெண்ணைகளா, அது ஆமை குஞ்சுகளா? அதாவது அவர் தான் தன்னுடைய முதல் மாட்டை தெளிவா அறிவிச்சாரு. அதாவது கடவுள் மறுப்பு கொள்கையை மட்டும் எந்த காலத்துக்கும் நாங்க ஏற்க மாட்டோம், பெரியார் கொள்கை தலைவரை ஏற்கலாம், இந்த சீட்டை மட்டும் நாங்க தலையிட மாட்டோம், எங்களுக்கு எல்லா கடவுளும் வேணும் அப்படிதான் தெளிவா அறிவிச்சாரு. அதனாலதான் முதல் மட்டும் உங்களை மாதிரி பாத்தீங்கன்னா இந்த புரியாத தற்கொலைக்கெல்லாம் புரியணும், எப்படி கொள்கை தலைவரை பெரியார் இவங்க ஏத்துக்கிட்டாங்க, இதுக்காக ஏத்துக்கிட்டாங்கன்னு அதாவது தெளிவா முதல் மட்டும் அறிவிச்சாரு. மத்தவங்கள மாதிரி அதை பாத்தீங்கன்னா கொள்கை தலைவர் பெரியார் கொள்கை தலைவர் வழிகாட்டி சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சடங்கு சம்பவம் எல்லாம் பண்றது கிடையாது. அவர் முதல் மாட்டே தெளிவா அறிவிச்சிட்டாரு. அதாவது உங்களை மாதிரியா நீங்க தான் பாத்தீங்கன்னா உங்களுடைய கட்சி ஆரம்பிச்ச புதுசுல கொள்கை வழிகட்டி அப்படின்னு சாட்டை பேசின பேச்செல்லாம் நேரத்து தம்பி வந்து பாத்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணிதான் அதை பார்க்கும்போது சிரிப்பு தான் வந்துச்சு. அதாவது இந்த மானகட்டத்தனமா பேசுறதுல ஆமை குச்சி மிச்சதுக்கு ஆளே கிடையாது. இவங்களாம் சோத்ததான் நிம்மான்ல, வேற எது நிம்மான்னு தெரியல. எப்படி உங்க வாயில இப்படி பேசுறீங்க? நீங்களாம் அடுத்தாக்குள்ள விமர்சனம் பண்றதுக்கு என்ன தகுதி இருக்கு? இல்ல ஆமை குஞ்சுகள் வேற இவங்க தமிழ்னு சொன்னோம்னா தமிழ்ல புரட்சிக்காக வந்திருக்காரு, அண்ணன் தான் நிக்கணும், நீங்க சினிமாக்காரர் பண்ணி போறீங்க, நீங்க வந்து பாத்தீங்கன்னா சினிமாங்கிற ரசிகர் முகத்துல போறீங்க. வெண்ணைகளா, அந்த சரியான உருட்டு மன்னன்லையா அந்த ஆமையும் ஆமை குஞ்சுகளும். வாயில அவங்க நேரம் உருட்டுவானுங்க, நீங்க எப்படி அவங்க நம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு எனக்கு தான் தோணும். சோ என்கிட்ட சில பேர் நம்பர் வந்து கமெண்ட்ல போடும்போது எனக்கு தான் தோணும். ஏன்னா அவர் எப்படி உருட்ட இந்த வருஷமா அவர் பேசுறான்னு கேட்டா தெரியும் எப்ப யார் யாருக்கு எதிராக எப்படி பேசினாங்கன்ட்டு. அதாவது இவங்க அரசியல் நேரத்துல விஜய் அவர் போய் தேர்தலுக்காக விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து விட்டாராம். ஆனா மானகட்ட ஆமைகளா, ஆமை குஞ்சுகள் நல்லா கேளுங்க. அதாவது இதே வகையில உங்க ஆமை வந்து பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அவர் பிறந்த நாளுக்கு இப்ப வாழ்த்து தெரியுமா? போன வருஷம் வாழ்த்துனாரா? அவர் உயிரோட இருக்கும் போதே நல்ல கண்ணு கால் கெட்ட குறிச்சு அம்மாவோட விஜயகாந்த் கட்டி இன்னைக்கு அவருடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து மாடல் பெருசா நீட்டி வாங்கி சிரிப்பு தான் வருது. இதையும் கேட்டுக்கிட்டு எப்படியா ஒரு கூட்டம் பின்னாடி நிக்க அப்படிங்கிறது எனக்கு சிரிப்பா வரும். இல்ல இது ஏன் வந்துட்டு இந்த ஆமை குஞ்சுகளும் விஜயவர்கள் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்துனதுக்கு இந்த அளவுக்கு கதறுன்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு பொறுத்த வரைக்கும் விநாயகர் வந்து தமிழ் கடவுள் இல்லையா, அவருடைய தம்பி முருகர் வந்து தமிழ் கடவுளாம். சிவனை வழிபடலாம். சிவனுடைய மகன் நிறைய முருகர் விநாயகரும், அதாவது முருகர் கடவுளுடைய அண்ணன் நிறைய விநாயகர். அதாவது முருகர் கடவுளை தமிழ் கடவுளை ஏத்துப்பாங்க, விநாயகரை ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இது கான்செப்டா இருக்கு, கேவலமா இல்ல? அது எப்படி விநாயகர் மட்டும் உங்களுக்கு வந்து தமிழ் கடவுள் இல்லாம போயிட்டாரு, முருகரை வந்து கடவுள் ஏத்துக்கிற நீங்க அவரோட கூட பிறந்த அண்ணன் விநாயகர் எப்படி ஏத்துக்க மாட்டீங்க? என்ன உங்களுடைய வழிபாட்டு முறை எனக்கு புரியல. ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா அதாவது கிருஷ்ண ஜெயந்திக்கு மாயோனுக்கு வாழ்த்து சொன்னாங்க, முருகருக்கு பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, ஆனா விநாயகர் மட்டும் சொல்ல மாட்டாங்களாம்.
என்னடா இது இது பெரிய ஒரு முட்டாத்தனமா இருக்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ் கடவுள் தான் உண்மையா இருப்பாங்களா. இவங்களுடைய உண்மையா இருந்த லட்சணங்கள்லாம் நீங்க ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா இந்த ஆம பேசுற பேச்சு பயங்கரமா, அதாவது பாத்தீங்கன்னா இந்த இந்து தெய்வங்களையும் வழிபட்டு பண்ணி பயங்கரமா கொச்சப்படுத்திருக்காரு. சிவலிங்கம்னா என்னன்னு சொல்லிங்கன்னா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆமா பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பேசிருக்கும். அதெல்லாம் நிறைய தம்பிகள் தெரியாது. சோ அதுக்கப்புறம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் கேட்டீங்கன்னு என்ன சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா அப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்க பெரியார வழிகாட்டியே எடுத்திருந்தோம். இப்போ அதுவும் நாம் தமிழ் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான். அப்போ ஒரு ஸ்டாண்டு, இப்போ ஒரு ஸ்டாண்டு. ஏன்னா அதை வச்சு வியாபாரம் பண்ண முடியல. பெரியார வச்சுட்டு அதே மாதிரி உங்களுக்கு வியாபாரம் எடுபடல. அதனால இப்போ பெரியார் தூக்கி போட்டு இப்ப பயங்கரமா தமிழ் கடவுள் முருகன், என் முப்பாட்ட முருகன் திடீர்னு முளைச்சிட்டாரு. இல்லையா என்னமோ விட்டுறதுன்னு விட்டாச்சு. ஆமை குஞ்சுகளும் இப்படியே விட்டு அலைய வேண்டியதான் காலம் போறான். ஆனா மக்கள்கிட்ட செல்ஃபே எடுக்காது. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன சொல்லி கேட்டீங்கன்னா, அதாவது தம்பிக்கு இவ்வளவுக்குள்ள பவுன்ஸ் தேவையா? இதெல்லாம் வச்சுட்டு வந்து எப்படி நீங்க நாளைக்கு மக்கள் சந்திக்க போறீங்க? இல்ல இத பத்தி நீ கேட்கலாமா? ஆமையா கேட்கிறேன். அதாவது திருநெல்வேலியால பொழப்பு நடத்தி நீங்களே ஒரு 10 பேர் சுத்தி வச்சுக்கிட்டு நீங்க போகும்போது கேட்ட என்ன சொல்லுவான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் பவுன்சர் கிடையாது. கட்சியோட ஆட்களே எங்க அண்ணன் தயார் பண்ணிருக்காரு. எல்லாம் மண்ணகண்டிக்கு ஒண்ணுதான். உங்க அண்ணன் சும்மா வந்துட்டு கொண்டு போவாங்க. அவங்களுக்கு சம்பளம் கொடுக்காருல, சம்பளம் கொடுத்தால இந்த பவுன்சர் கணக்கு தான். உங்களுக்கு சம்பளம் கொடுத்தா தனியா ஒரு 10 பேர் வச்சுட்டு அழையறீங்க. இல்ல இவ்வளவு வைக்கும் போது அவரு இவ்வளவு லட்சம் பேர் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்றாங்க. இவ்வளவு வச்சு ஒரு மக்கள் செல்வா கூட அழைச்சிட்டு இருக்காரு. அவரு பவுன்ஸ் வச்சுக்க போறல என்ன தப்பு இருக்குன்னு கேக்குறேன். இல்ல எதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எதை எடுத்தாலும் அதாவது ஏன் இவ்வளவுக்குள்ள பாதிக்கப்பட்டிருக்காரு இந்த ஆமை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது விஜய் மாநாட்டுல வச்சு பாத்தீங்கன்னா இவர் நினைச்சாரு நாம இந்த அளவுக்கு, ஏன்னா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அடிக்க ஆரம்பிச்சாரு. டிவிக்கிற மாதிரி இருக்கு, தலைவலி மாதிரி இருக்கு, தலைமை சொல்றது அந்த மாதிரி விமர்சிச்சாரு. இது எதுக்கு கேட்டீங்கன்னா இப்ப நம்ம பதில் தாக்கல் பண்ணா நம்ம தம்பி வந்து பாத்தீங்கன்னா நம்மள எங்கேயாவது அந்த மாட்டை வச்சு நம்மள ஒரு வார்த்தை சொல்லி அப்படி நம்மள இதாக விமர்சிப்பான். அதை வச்சு நம்ம எதிர்த்தால போட சண்டை போடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனா அவரு இவ்வளவு மனசுல கூட மதிக்கல. ஆல்ரெடி சொன்னதுதான், நீ கெட்டு போனது அது தொட்டு கூட பார்க்க மாட்டேன்ட்டாரு. அது ரொம்ப பாதிச்சுட்டு. அதனால என்னடா இது நம்மள இவ்வளவுக்குள்ள அசிங்கப்படுத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப டெய்லி உட்காந்து கதறணுங்கிறக்காண்டி இல்லனா திமுக தலைவர் மு க ஸ்டாலின் விஜய் அங்கிள் எங்க சொன்னார்னா இவருக்கு எங்க இருந்துருங்க இந்த ஆமைக்கு அங்க போகுதுங்க. இப்போ கூட்டணி கட்சி உள்ள திரும்பவும் பயங்கர முட்டுக்கு வரல அவரும் கூட சொல்லலாம். மத்த கட்சிகள் அவங்க அடிமைகள் எல்லாமே வந்து கதறலாம். சோ அவங்க கூட ஒரு விமர்சித்து கடந்து போயிட்டாங்க. ஆனா இந்த ஆமை கொஞ்சம் தான் டெய்லி உட்காந்து கடந்து. இப்ப இவரோட நோக்கம் என்ன ஆயிடுச்சுன்னா விஜய் எதுக்குறதான் ஏன்னு கேட்டீங்கன்னா விஜயோடைய அரசியல் வந்ததுக்கு அப்புறம் இவங்க நிலைமை படுமோசமாயிட்டு சோ இந்த 2026 தேர்தல் வரைக்குமே இவங்க வந்து இருப்பாங்களா 2026 தேர்தலுக்கு அப்புறம் அப்படிங்கிறது கேள்விக்குறி ஆயிட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு கட்சி ரொம்ப பலகீனமாகி போச்சு. ஒண்ணுமே யாருமே மதிக்கிறது கிடையாது. சின்ன பசங்க கூட இவரை மதிக்கிறது கிடையாது. சோ அதனால பாத்தீங்கன்னா இந்த கட்சி எப்படி நிலைநிறுத்தினா நம்ம விஜய் எதிர்த்து அரசியல் பண்ணோம். சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா அவரு விமர்சியா இருந்தா நம்ம இந்த டைம் ரேட்ல இருந்துக்க முடியும், நம்ம வந்து இந்த வைரலாவே இருக்க முடியும் அப்படின்னு ஆமை கொஞ்சம் முடிவு பண்ணிருக்காங்க. அதனாலதான் இவங்க கட்சி ஆரம்பிச்ச நோக்கம் என்ன, எதுக்காக நம்ம கட்சி ஆரம்பிச்சோம், நம்மளுடைய இது என்ன, கொள்கை சித்தாந்தம் என்ன, இவ ஆல்ரெடி அடிக்கடி சொல்லுவாங்கல்ல கொள்கை சித்தாந்தம், அது நோக்கி பயணிக்காம விஜய் இருக்கிறதே ஒரு குறிக்கோளா போயிட்டு இருக்காங்க. சோ இதுலதான் இப்ப புதுசா நிறைய நாம் தமிழ் கட்சியில இருந்து குஞ்சிலா இருந்தவங்க தம்பிகளா மாதிரி இப்ப வெளியே வந்துட்டாங்க. அதாவது இவரோட நோக்கமே ஒண்ணு சரியில்லை. ஆல்ரெடி விஜய் கட்சி ஆரம்பிச்ச புதுசுல நிறைய பேர் போயிட்டாங்க. இப்போ எல்லாமே போவாங்கன்னா இவரு வந்து நோக்கமே பாத்தீங்கன்னா தவறா இருக்கு. இவர் எதுக்காக கட்சி ஆரம்பிச்சிருந்தாரோ எதை நோக்கி நம்ம அதெல்லாம் விட்டுட்டு சும்மா இவரு விஜயாவிலே விமர்சிச்சு ஆயிராரு. அதனால இவர் பின்னாடி இருக்கிறது வேஸ்ட். இவர் கடைசி வரைக்கும் இப்படிதான் விட்டுட்டு இருப்பார் போல, யார்கிட்டயும் காசு வாங்கி செயல்படுவார் போல அப்படிங்கிறது அந்த தம்பிகள் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. குஞ்சுகளா இருந்தவங்க இப்ப புரிஞ்சுக்கிட்டாங்க. சோ அதனால நிறைய பேர் கட்சி வந்து வெளியே போக ஆரம்பிச்சிட்டாங்க. இதான் உண்மை. இல்ல விஜய் அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அங்க சொன்னா அது பெரிய கெட்ட வார்த்தையா? அதுக்கு வந்து பயங்கரமா கத்திக்கிட்டு ஆமை வரதை பார்க்கும்போது அப்ப இது என்ன மாதிரியான ஆமை இப்போ அது சரி அதெல்லாம் பத்தி விமர்சிக்கணுமா அப்படின்னு நமக்கு தோணுது. இருந்தாலும் இந்த ஆமைகள் வந்து பாத்தீங்கன்னா ஆமை குஞ்சுகள் டெய்லி உட்காந்து கதறதை பார்க்கும்போது நம்முடைய தோழலாம் ஆனா இதுக்கு ஒரு தக்க பயிரடி கொடுங்க நமக்கு கேட்கும் போதுதான் அதுக்காக நம்ம வீடியோ போடணும். இல்லைன்னா இந்த ஆமைகள்லாம் பாத்தீங்கன்னா ஆமை குஞ்சு நம்ம தொட்டு கூட பார்க்க முடியும். எப்படி விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா அதை தொட்டு கூட பார்க்கல, அது மேலாம் விட்டுலாம் அப்படிங்கிற அதுவே விட்டுட்டு போயிடும். ஆனா இதுங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கதறி கிடக்குன்னா இதுக்கு ஒரு பதிலடி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு அன்பு மிக்க தோழர்கள் நம்முடைய தம்பிமார் கேட்கறதுனாலதான் இதுக்கு வந்து பதிலடி போட்டுட்டு இருக்கோம். சோ இதை பார்க்கும்போது உண்மையிலே நாம் தமிழ் கட்சியில உள்ள தம்பிகள் கூட சொல்ல மாட்டேன். ஏன்னா நீங்களும் ஆமை குஞ்சுகள் தான் இருக்கீங்க. இந்த ஆமை குஞ்சுலாம் கொஞ்சமா யோசிச்சு பாருங்க. அதாவது உங்க ஆமை வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி யோசிக்குது, என்ன மாதிரி செயல்படுது, அதாவது கட்சி ஆரம்பிச்ச நோக்கம் என்ன, ஈழத்தமிழ் தமிழருக்கா ஆரம்பிச்சுன்னா யார் யாருக்கு இதெல்லாம் பேசணும், யார் யாருக்கா போர் தொடுத்து நீங்க இந்த அதாவது ஆமை உண்மையிலே தமிழ் தேசத்துக்கு நிலைநிறுத்த நினைச்சிருந்தா விஜய் அவர்களை விமர்சிக்க வேண்டிய தேவையே கிடையாது. விஜய் அவர்களை கண்டுக்காம நீங்க அதை நோக்கிதான் உங்களுடைய நோக்கம் என்ன, உங்களுடைய எதிரி யாரு அதை நோக்கிதான் பயணிக்கணும். அவங்கள பத்தி விமர்சனம் பண்ணணும், அவங்கள பத்தி அடிக்கணும். ஆனா அதை விட்டுட்டு முழு நேரமா விஜய் அவர்களை பார்த்து விமர்சிக்க வேண்டிய அவசியம் என்ன கேட்டா, அதாவது பாத்தீங்கன்னா எங்க அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தேசத்தை கட்டமைச்சிட்டு வராரு. அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சினிமா முதல்ல ஒரு அழிக்க தமிழ் தேசியங்கிறது என்ன, தமிழ் தேசியத்துக்கும் சினிமா சம்மந்தமே கிடையாது. தமிழ் தேசியம்னா தமிழருங்க நிலைப்பாட உறுதியா இருக்கணும். என்னைக்காவது ஆமா அதுல உறுதியா நிலைப்பாடம் இருக்கா? எப்பா பார்த்தாலும் உருட்டுதான். எதை எடுத்தாலும் நேற்று ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு இப்படி இருந்தா
அதான் இதுக்கப்புறமும் நம்பிட்டு இருக்கீங்களா? எவ்வளவு நம்ப மாட்டாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா, இன்னுமே தமிழுக்காக நின்னுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போறத பார்க்கும்போது கேவலமா இருக்கு. கொஞ்சமா யோசிங்க. இந்த ஆம கடைசி வரைக்கும் ஜெயிக்க போறது கிடையாது. 2026 தேர்தலுடைய முடிய போகுது. சோ வேஸ்டா கிடந்தது பின்னாடி போய் உங்களுடைய வாழ்க்கை அழிச்சிட்டாங்க. அவ்வளவுதான் சொல்ல நினைக்கிறேன். அதாவது யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் எந்த கட்சி வேணாலும் சப்போர்ட் பண்ணலாம். இப்ப நம்ம இப்படி சொல்லும் போது விஜய் மட்டும் எப்படி இருப்பாரு எப்படி நிறைய பேர் கேட்பானுங்க. நல்லா புரிஞ்சுடுங்க. அதாவது நாம பாத்தீங்கன்னா விஜயோட பண்ணக்கூடிய எல்லாத்துக்குமே நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு போல. விஜயோட அரசியல் நம்ம ஆதரிச்சிட்டு இருக்கோம். அதுலயே நமக்கு முரண்பாடு இருந்தா நம்ம அதுல என்னோட வீடியோக்களை நான் சொல்லியிருக்கிறேன். ஆனா இங்க உள்ள சில ஆமை குஞ்சுகள் அந்த ஆமைக்கு முரட்டு முட்டா. அதாவது நான் ஆமைக்கும் விஜயவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? அதாவது விஜயவர் பாத்தீங்கன்னா அந்த முன்னுக்கு மின்னு முரணா பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி அவர் இது வரைக்கும் 1.5 வருஷம் 2 வருஷம் ஆச்சா எதுலயே மாறுபட்டு இருக்காரா? முதல் மாநில பேசுறதுக்கு இந்த முறையில மாறுபட்டு இருக்காரா? சொல்லாத விஷயத்தை வேணா சொல்லியிருப்பாரு இந்த விஷயத்துல. அதாவது எம்ஜிஆர் அண்ணாவரை பத்தி அவர் பேசுறது. ஆனா அதையே முதல் மாட்ட தன்னுடைய பாடல வச்சுட்டாரு. பாடல் நீங்க பாடத்திலேயே மூஞ்செழுத்து தான் சொல்லியிருப்பாரு. அண்ணா எம்ஜிஆர் தான் காட்டியிருப்பாரு. அதனால அவங்க வச்சிருந்தாரு. நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த இடத்துலயுமே அவர் மாறுபட்டு நிக்கல. அவர் அதே தன்மையோட நிக்காரு. ஆனா இந்த ஆமையை பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரே உருட்டு தான். அதுக்கப்புறம் இந்த ஆமை புதுசா பண்ணிருக்கா, அதாவது ஜங்கிள் தான் கத்தணும். ஏன் அங்கிள் கத்துன்னு விஜயவல பார்த்து நான் ஆமை கடல்ல தானே கத்தி கிடக்கணும். கடல்ல தான் கிடக்கணும். தரையில நீ கத்தி கிடக்க. சோ அப்படிதான் கேட்கணும்னு தோணுது. சோ உங்களுக்கு எல்லாம் இப்படி கேட்கணும்னு தோணிருக்கும்ல. உங்களுக்கு என்னென்ன தோணுச்சு? அதாவது இந்த ஆமையை பார்க்கும்போது ஆமை நேத்து கத்திரி இருந்ததை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஒரு பதிலை கொடுக்கணும் நிறைய பேர் தோணிருக்கும். சோ அந்த பதிலே அந்த கருத்துல நீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. சோ பார்க்கலாம் யாருடைய அந்த கமெண்ட் சரியா இருக்கு பொருந்தது ஆமைக்கு அப்படிங்கிறத. சோ பார்க்கலாம் அடுத்த வீடியோ.